இன்றைய வேத வாசிப்பு யோவான் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 36 வரை. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளைச் சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டு இருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதைக் கண்டு, அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். இன்றைய நற்செய்தியின் தலைப்பு, என்ன அருமையான சிநேகிதன். என்னுடைய நீண்டகால நண்பனும் நானும் சந்தித்து பல ஆண்டுகள் ஆகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய சிநேகிதன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டு வந்தார். அவருடைய ஊருக்கு எதிர்பாராத விதமாய் செல்ல வேண்டியதாய் இருந்ததினால் அவரை சந்திக்க நேரிட்டது. நாங்கள் இருவரும் உணவு விடுதிக்குள் நுழையும் பொழுது எங்கள் இருவருடைய கண்களும் கண்ணீரால் ததும்பியது. பல வருடங்களுக்கு முன்பாக அதே ஓட்டல் அறையில் நாங்கள் உட்கார்ந்து உணவு அருந்தி இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது மரணம் அருகாமையில் நின்று வாழ்க்கையின் சொற்பத்தன்மையை எங்களுக்கு விளங்கச் செய்தது. சாகசங்கள், குறும்புகள், சிரிப்பு, இழப்பு போன்ற உணர்வுகள் நிறைந்த நீண்ட நட்பில் இருந்து எங்கள் கண்களில் கண்ணீர் வந்தது. நாங்கள் ஒருவரையொருவர் சந்தித்து கொண்ட பொழுது எங்கள் கண்களின் ஓரத்தில் இருந்து அன்பு சிந்தியது. இயேசுவும் கண்ணீர் சிந்தி இருக்கிறார். ஆண்டவரே, வந்து பாரும் என்று யூதர்கள் இயேசுவினிடம் சொன்ன மாத்திரத்தில் தன்னுடைய நெருங்கிய சிநேகிதனாகிய லாசருவின் கல்லறைக்கு முன்பாக இயேசு வந்து நிற்கிறார். இயேசு மனுஷீகத்தோடு மாம்சத்தை பகிர்ந்து கொண்டார் என்பதற்கு இயேசு கண்ணீர் விட்டார் என்றும் 2 வார்த்தைகள் மிகுந்த ஆதாரமாய் அமைகிறது. யோவான் பதிவு செய்யாத சில காரியங்கள் அங்கே நிகழ்ந்திருக்க கூடுமோ? ஆம். ஆயிலும் அங்கே நின்றிருந்த யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்று சொல்லுகிறார்கள். இந்த வரிகள் நம்முடைய எல்லா பலவீனங்களையும் நன்கு அறிந்த ஒரு சிநேகிதரை நின்று ஆராதிக்க போதுமான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கிறது. இயேசு மாம்சமும் இரத்தமும் கண்ணீரும் உடையவராயிருந்தார். இயேசு நம்மை நேசித்து புரிந்து கொள்ளும் இரட்சகர்.